நாகரிகன்றது என்னன்னு சொன்னேன் நானுன்னா, ஆஃபீஸ் டைம் இல்லாமல் அர்த்தராத்திரிலாம் ஃபோன் பண்ணுறது. அர்த்தராத்திரிலாம் ஃபோன் பண்ணி, ஏங்க நான் மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் என்ன ராசி கல் போடணும்னு. நீ மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் நீ என்ன கல் போடணும் ராத்திரி 12 மணிக்கு தெரிஞ்சாதான் உனக்கு தூக்கம் வருமா என்ன? ஒரு முறையாக காலையில் அலுவலக நேரம்னு ஒன்று இருக்காதா? அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணக்கூடாதா? அப்படியே ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஓப்பனாக வந்து எல்லாத்தையும் சொல்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சோசியல் சர்வீஸாக பண்ணுறோம் நம்ம. அதுக்கு வேறு இருக்குது. ட்ரஸ்ட்டு வச்சுருக்குறோம், தான தர்மம் பண்ணுறோம், அன்னதானம் பண்ணுறோம், கல்வி தானம் பண்ணுறோம், வஸ்திர தானம் பண்ணுறோம். இதெல்லாம் தனியாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வேறு விஷயம். இது தொழில். என் தொழிலையே நீங்கள் மதிக்கலைன்னா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? என் தொழிலை மதிக்கணும், தொழிலுக்கான ஊதியம் கொடுக்கணும். உங்களுக்கு இல்லைன்னாக நமக்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்காக என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது அப்படின்னா ஒரு வண்டி கடையில் ஒரு தோசை சாப்பிட்டு போயிடணும் 10 ரூபாய்க்கு. 100 ரூபா இருக்குது, போய்ங்க ஒரு உடுப்பி ஹோட்டலில் உட்காந்து 100 ரூபாய்க்கு தோசை சாப்பிட்டு போங்க. 1000 ரூபா இருக்குது, ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து போய் சாப்பிடுங்க. நம்ம இஷ்டங்க அது. நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறது நம்ம இஷ்டம். யாவனும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து இந்த தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு நான் 10 ரூபா தான் தருவேன் கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அநாகரிகமான விஷயம். அதெல்லாம் இந்த சுபாவம் தான் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்குது. இந்த சுபாவம் தான் நம்மளை முன்னேற விடாமல் தடுக்குது. இருக்கிற மாதிரியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. ஒருத்தங்கிட்ட அதிகாரம் இருக்கலாம். இப்போ ரஜினிகாந்த் இருக்காரு, அவர்கிட்ட பணம் இருக்குது, பெயர் இருக்குது, புகழ் இருக்குது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது ஒரு சந்தர்ப்பத்தைனா இவர் மரியாதை கொடுக்குறாரா இல்லையா? ஏச்சு நின்று மரியாதை கொடுக்கணும். ஏன்? புரோட்டோக்கால் ரூலுங்க அது. அவர் ஒரு டெபுட்டி சிஎம், அவர் ஒரு மந்திரி, அவர் துணை முதல் மந்திரி, அவருக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, ஒரு துணை முதல் மந்திரின்னு ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவர். யாராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுத்தாகணும். அப்போ சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இவராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம், வெளியே நம்ம பார்க்குறோம். இதுதானுங்க இயல்பு. ஆனால் நாம் எங்கே அடுத்தவனை மதிக்கிறோம்? அடுத்தவன் திறமையை மதிக்கிறது இல்லை, அடுத்தவன் நேரத்தை மதிக்கிறது இல்லை, அடுத்தவன் சூழ்நிலையை மதிக்கிறது இல்லை. அப்புறம் நம்ம எப்பவுமே இப்படி தான் இருப்போம். நாம் மாறாமல் நம்ம நிலைமை மாறாது. நன்றி, வணக்கம்.